பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் மற்ற எல்லோரையும் இந்த நேரத்தில் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக என்றென்றைக்கும் சோஸ்திரம். சிலுவையின் செய்தியினுடைய நோக்கத்தை ஒவ்வொரு செய்தியிலும் நான் கொடுப்பது வழக்கம். இதிலேயும் நான் அதை தொடரப் போகிறேன். ஏனென்று சொன்னால் செய்திகளுக்கிடையில் தொடர்பு இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போ சிலுவையின் செய்தியினுடைய இறுதி நோக்கம் ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களையும் பிரசங்கிப்பதே சிலுவையின் செய்தியினுடைய இறுதியான நோக்கமாக இருக்கிறது. அப்போ அதில் அந்த 3 அதிகாரத்திலும் குறிப்பாக என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் மனுஷனுடைய ஆத்மாவுக்கு மனுஷனுடைய ஆத்மாவை பேணி பாதுகாக்கிற செய்தி அந்த ரோமர் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் 3லும் இருக்கிறது. அந்த வெளிப்பாடு பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலருக்கு தெளிவாக ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்ற விவரம் அந்த 3 அதிகாரத்திலும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் தான் அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்பொழுது நாங்கள் கொஞ்ச காலமாக ஒரு 4 வார காலமாக தொடர்ச்சியாக ஒரு மிக முக்கியமான வேத வார்த்தையை அடிப்படையாக எடுத்து சிலுவையை பற்றிய அறிவு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஏற்பட வேணும் என்பதற்காக அந்த வசனத்தை நான் தெரிவு செய்த அந்த வேத வாக்கியம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 1 கொரிந்தியர் 2:2. இப்பொழுது நாங்கள் மிகவும் அருகாமையில் ரோமர் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை தொடங்குறதுக்கு கிட்டவாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவிக்கிறேன். இது ஒரு அருமையான ஒரு நேரம். ஆனபடியால் இதனை நான் பிரசங்கிப்பதற்கு ஏதுவாக ஒரு அடிப்படை வேத வாக்கியத்தை நான் தெரிவு செய்திருக்கிறேன். இதனை இஸ்ரவேலியர்களும் அறியவில்லை. இஸ்ரவேலியர்கள் பழைய ஏற்பாட்டில் இதனை அறியவில்லை. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்களும் இதனுடைய தாற்பயம் என்ன என்று அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ அது என்ன அவர்கள் அறியாமல் இருந்தது? இஸ்ரவேலியர்கள் அறியாமல் இருந்தது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருப்பது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி. இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை. அதே மாதிரி இஸ்ரவேலியர்கள் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை. எது அறியவில்லை? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறியவில்லை. இதன் நிமித்தம் இஸ்ரவேலியர்களுக்கு நிர்பந்தமும், நாசமும், மோசமும், அழிவும் அவர்களை பின்தொடர்ந்தது. அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாததன் நிமித்தம் அவர்களையும் நிர்பந்தம், நாசம், மோசம், அழிவு ஆகியவைகள் தொடர்கின்றன என்பதை மிகுந்த மன வருத்தத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ நான் தெரிந்து கொண்ட இந்த வேத வாக்கியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த அடிப்படை வேத வாக்கியம் ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு மிகவும் கிட்டவாக நான் அணுகி இருக்கிறேன். அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு வருகிறதற்கு முதல்
ரோமர் புஸ்தகத்தை நாங்கள் மேலால் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அதற்கு ஏதுவாக ஒரு அடிப்படையான வேத வாக்கியத்தை நான் தெரிவு செய்திருக்கிறேன். அந்த அடிப்படை வேத வாக்கியம் லூக்கா 19:41-44. லூக்கா 19:41-44. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவர்கள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூளம் அதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வேத வாக்கியத்தை நாம் சரியான முறையில் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம், கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து, அருமையான பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். பாவிகளாயிருந்த எங்கள் மீது இரக்கம் கொண்டு உம்முடைய அன்பை எங்களுக்கு காண்பிப்பதற்காக உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவையே எங்களுக்காக பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீரே. அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி எங்களுடைய பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை விலக்கி பரம பிதாவோடு எங்களை ஒப்புரவாக்கி அவருடைய கிருபாசனத்துக்கு துணிவோடு போகக்கூடிய பாக்கியத்தை அந்த இரத்தம் எங்களுக்கு தந்ததற்காக, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம், அந்த உயர்ந்த நாமம் எங்களுக்கு தந்ததற்காக இன்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. என் சகோதர சகோதரிகள், இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதிக்க வேணுமென்றும் அவர்களை அபிஷேகிக்க வேணுமென்றும் உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அருமையான பிதாவே, அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து சரியான முறையில் நிதானமான முறையில் உம்முடைய வேத வார்த்தையை போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், அவரே போதகரும் அவரே ஆசிரியராகவும் இருக்கிறார், அவரே போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus. அப்போ இந்த வசனம் நான் தெரிந்து கொண்ட அடிப்படை வேத வாக்கியம் லூக்கா 19:41-44. அது ஒருக்கா திருப்பி மறுபடியும் நான் வாசிக்க போகிறேன். அப்போ எப்படி இந்த 1 கொரிந்தியர் 2:2 திருப்பி நான் உங்களுக்கு சொல்லி அது உங்களுடைய இருதயத்தில் உறுதியாக நாட்டப்பட வேணும் என்று சொன்னேனோ, அதே மாதிரி இந்த வேத வாக்கியமும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய இருதயத்திலும் ஸ்ட்ராங்காக நாட்டப்பட வேண்டிய விஷயம். ஏனென்று சொன்னால் மனுஷனுடைய அழிவு இந்த வேத வாக்கியத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலியர்கள் அவர்கள் தங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை அவர்கள் இழந்தார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரமாக அவர்கள் அறியவில்லை. அவர்கள் அறிய மறுத்தார்கள். அதன் நிமித்தம் நாசமும் மோசமும் அவர்களை பின்தொடர்ந்தது. அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாததன் நிமித்தம் அவர்களையும் நாசமும் மோசமும் பின்தொடர்கிறது என்பதை மிகுந்த மனவருத்தத்தோடு நான் தெரிவிக்கிறேன். ஆனபடியால் அந்த வேத வாக்கியத்தினுடைய தாற்பயம் மிக முக்கியமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
அந்த வசனத்தை பார்ப்போம். லூக்கா 19:41-44. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாள் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். அப்போ முக்கியமான பாயிண்ட் நீ அறிந்திருந்தாயானால். வேறு ஒன்றும் செய்ய சொல்லி தேவன் கேட்கவில்லை. என்ன சொல்லி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்க, உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால். அப்போ அறிகிறது கிறிஸ்டியானிட்டியில் ஒரு மிக முக்கியமான அம்சம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்ப நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால். இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த பூலோகத்துக்கு வருவார் என்று பலமுறை உங்களுக்கு சொல்லி இருந்தும் அவர் வந்திருக்கும் பொழுது அவரை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் இஸ்ரவேலியர்களை பார்த்து சொல்றார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் திரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும். அப்போ ஆலயத்தை பார்த்து நேரடியாக அவர் என்ன சொல்லுகிறார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும். இப்பொழுது நாங்கள் ஆலயமாக இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் ஆலயமாக இருக்கிறோம். அப்போ கிறிஸ்தவர்களுக்கும் அதே வார்த்தை நிச்சயமாக செயற்படும் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் அந்த லூக்கா 19:41 இருந்து 44 வசனம் வரையும் சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களுடைய தாற்பயம் என்ன, அது என்னத்தை குறிப்பிடுகிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் விவரமாக பார்ப்போம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். லூக்கா 19:41 போவோம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அப்போ இது எதை சொல்லப்படுவது என்று சொல்லியிருக்க, அப்போ எருசலேம் நகரத்தின் அழகை ஒரு தராலும் அதற்கு சமமான அழகு எந்த பட்டணத்திலும் இருப்பதாக நான் அறியவில்லை. எருசலேம் நகரத்தினுடைய அழகுக்கு சமமான அழகு எந்த ஒரு பட்டணத்திலையும் எந்த ஒரு நகரத்திலையும் நான் காணவில்லை. அப்போ அந்த மாதிரியான ஒரு நகரத்தை அவர் பார்த்து, அப்போ அங்கிருந்த ஆலயத்தை பிரமிக்கத்தக்க முறையில் அங்கே கட்டப்பட்டிருந்த ஆலயத்தை அவர் பார்க்குறார். அதை பார்க்கும் பொழுது அப்படியான ஒரு ஆலயம் உலகத்தில் எந்த ஒரு இடத்திலும் இல்லை ஒரு விஷயம். மற்றது உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த கட்டிடங்களில் அந்த கட்டிடமும் ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டிடமாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. அப்போ எதற்கு அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார்? அந்த ஆலயத்திற்காக அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். பலத்த சத்தமாக அழுகிறார். அவர் புலம்புகிறார், விக்கி அழுதார். இதனை பார்த்த ஜனங்கள், இது என்ன இவர் ஒரு விதமாக அழுகிறாரே, இந்த மாதிரி ஆலயத்தை பார்த்து அழுகிறாரே என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அதை பார்த்து கொண்டிருந்த இஸ்ரவேலியர்கள். 19:42 உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் சமாதானத்துக்கேற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். அப்போ இஸ்ரவேலியர்கள் வேத வாக்கியங்களை அறியாமல் இருந்திருக்கிறார்கள். ஏராளமான வேத வாக்கியங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் மனுஷனாக பரலோகத்தில் இருந்து தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு அவர் இறங்கி வருவார். மனுஷனுடைய பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்க மனுஷனாக அவர் இறங்கி வருவார். கன்னியின் வயிற்றில்
வயிற்றினூடாக பிறந்து அவர் வருவார் என்று பல்வேறு விதமான தீர்க்க தரிசனங்களால் சொல்லப்பட்டிருந்தது. அப்போ என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் இவ்வளவு காலமும் நீ எல்லாவற்றையும் ஏனோ தானோ என்று நீ நடந்தாய், இப்பொழுதோ உனக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் உனக்கு கிடைத்திருக்கு. ஆனால் நீ அதுகளை நீ அதை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், எவ்வளவாயிருக்கும். சமாதானம் சமுத்திரம் போல உனக்கு புரண்டு வந்திருக்குமே, உன்னை நோக்கி புரண்டு வந்திருக்குமே. இந்த நேரத்தில் ஆகுதல் அதற்கு அதை அறியாமல் நீ இருந்த காரணம் என்ன? அதாவது அந்த வேத வாக்கியங்கள் அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து அதனை விசுவாசித்து அதில் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிர்பார்த்து நீ இருந்தாயானால் இந்த நேரத்தில் நான் வந்திருக்கும் பொழுது அந்த சமாதானம் எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். அப்ப என்ன அவர் கேட்கிறார் என்று சொல்லிக்க, ஏதாவது செய்ய என்று அவர் கேட்கவில்லை. ஏற்கனவே நான் இதை பற்றி நான் வருவேன் என்றது தெளிவாக உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அந்த வேத வார்த்தைகளை ஒவ்வொன்றாக நீ அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கு செவி கொடுத்து அதை அறியாமல் இருந்த உனக்கு கஷ்டம், அறிகிறதற்கு கஷ்டமாக இருந்தால் என்னை நோக்கி நீ கூப்பிட்டு அதனுடைய பூரணமான தாற்பயத்தை ஆவிக்குரிய அர்த்தத்தை நீ அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்திருப்பாயானால் என்ன கண்டிருப்பாய். இந்த நேரத்தில் நீ என்ன கண்டிருப்பாய். ஆனால் கர்த்தரிடத்தில் இருந்து எவ்வளவாய் சமாதானத்தை பெற வேண்டிய நேரம். கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன் மனுஷனாக இறங்கி வந்து உங்களுக்கு முன்பாக நிற்கிறாரே. சமாதானம் உனக்கு கடல் போல சமுத்திரம் போல உனக்கு புரண்டு வந்திருக்குமே, நீ அதை பெறாமல் போனாயே. ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். கிறிஸ்தவர்களுக்கும் இதே மாதிரி சொல்லப்படுகிறது. அதாவது சிலுவையில் அறியப்பட்ட வேத வசனங்களை சிலுவையை பற்றி அறிய வேண்டிய பிரகாரமாக நீ அறிந்திருந்தாயானால் நான் வரப்போகிறேன். அந்த நேரத்தில் உனக்கு சமாதானம் சமுத்திரம் போல புரண்டு வந்திருக்குமே. அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. அப்ப இஸ்ரவேலியர்களை பார்த்து அவரை சொல்றது என்னவென்றால், இப்பொழுது நான் வந்திருக்கிற நேரத்தில் உன் கண்கள் எல்லாம் மறைந்து போயிருக்கிறது, உன் கண்கள் பார்வை இழந்து போயிருக்கிறது, காது செவிடாக இருக்கிறது, மற்றது உணர்ச்சி இருதயத்தில் உணர்ச்சி அற்று போயிருக்கிறது. ஏசையாவின் தீர்க்க தரிசனம் முன்னில நிறைவேறி இருக்கிறது. இப்பொழுதோ அவை உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஏனென்று சொன்னால், வேண்டுமென்றே நீ குருட்டுத்தனமாயிருந்தாய், வேண்டுமென்றே நீ செவிட்டுத்தனமாக இருந்தாய், வேண்டுமென்றே உன் மந்தயத்தை உன் இருதயத்தை மந்தப்படுத்தினாய். இதன் காரணமாக வேண்டுமென்றே நீ அவைகளை செய்தபடியினால் சட்டபூர்வமாக தற்பொழுது அவைகள் உனக்கு கூடாக்கப்பட்டிருக்கிறது. உன் கண்கள், உன் ஆவிக்குரிய கண்கள் கூடாக்கப்பட்டு ஆவிக்குரிய கண்கள் செவிடாக்கப்பட்டு உன் இருதயம் மந்தமாய் போயிருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. அப்ப நான் வந்திருக்கிறத நீ அறியாமல் இருக்கிறாய், நான் பேசுகிறத நீ அறியாமல் இருக்கிறாய், நான் சொல்லுகிறத நீ அறியாமல் இருக்கிறாய், ஆவிக்குரிய விஷயங்கள் எதையும் நீ அறியாமல் இருக்கிறாய். ஏனென்றால் அதற்கு நீயே பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேண்டுமென்று நீ குருட்டுத்தனமாயிருந்தாய், வேண்டுமென்று நீ செவிட்டுத்தனமாயிருந்தாய், வேண்டுமென்று நீ இருதயத்தை மந்தப்படுத்தினாய். அதன் நிமித்தம் சட்டபூர்வமாக அவர்கள் இப்போது கூடாக்கப்பட்டு, கண்கள் கூடாக்கப்பட்டு, காதுகள் செவிட
குருடாக்கப்பட்டு இருதயம் மந்தமாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று சொல்லிக்க, அவர் தன்னுடைய ஊழியத்தை குறிப்பிடுகிறார், அவருடைய வாழ்க்கையை குறிப்பிடுகிறார். எந்த ஜனத்தினாலும் ஒரு காலத்திலும் சந்திக்க முடியாத, அனுபவிக்க முடியாத சந்திக்கும் காலம் இது. நான் வந்திருக்கிறேன். உலகத்திலே எந்த மனுஷனும் இந்த சந்திக்கும் காலத்தை ஒரு பொழுதும் அவன் அனுபவித்திருக்க மாட்டான். ஆனால் உங்களுக்கோ அந்த பாக்கியம் கிடைத்தது, அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனால் நீங்களோ, நான் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறேன், உங்களுக்கு முன்பாக நான் ஊழியம் செய்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் அறிகிறீர்கள், ஆனாலும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். என்னை அறிய வேண்டிய பிரகாரமாக நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். உன்னை சந்திக்கும் காலத்தை இப்பொழுது நான் உன்னை சந்திக்கிறேன், ஆனால் அந்த சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போயிருக்கிறாய். அறியாமல் போனபடியால் உனக்கு தண்டனை வருகிறது. உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு, உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு. அப்போ உன் சத்துருக்கள் என்று சொல்லி ரோமர்களை அவர் சொல்றார். அப்போ ரோமர்கள் கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டுல, அதாவது இந்த தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டில் நிறைவேறினது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி, என்ன செய்வார்கள் என்றதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலியர்களுக்கு தெளிவாக சொன்னார். உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், உன்னை சூழ மதில் போட்டு, கற்களால் ஒரு மதில்களை போட்டு, அந்த கல் மதில்களால் இஸ்ரவேலியர்களை ரோம படைகள் சூழ்ந்து கொண்டன. ஆனபடியால் எந்த பக்கத்தினாலும் தப்பி போக முடியாதபடிக்கு இஸ்ரவேலியர்கள் அவர்களுடைய முற்றுகைக்குள்ள அகப்பட்டு போனார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அகப்பட்டு போனார்கள். உன்னை வளர்ந்து கொண்டு எந்த பக்கத்திலும் உன்னை நெருக்கி. அதே மாதிரி நாங்கள் அறிய வேண்டிய விஷயம், கிறிஸ்தவர்களுக்கும் இந்த நேரத்தில் சிலுவையின் செய்தி வருகிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிலுவையின் செய்தியை அறிய வேண்டிய பிரகாரமாக அவர்கள் அறியாவிட்டால், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனால், அப்போ உன் சத்துருக்கள் உன்னை சொல்ல மதில் போட்டு உன்னை வளர்ந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்குவார்கள் என்று இஸ்ரவேலியர்களுக்கு சொன்ன அதே தீர்க்க தரிசனம் இந்த கடைசி காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கும் ஏற்படும் என்பதை நான் மிகுந்த வேதனையோடு சொல்ல விரும்புகிறேன். இதில் சந்தோஷப்படுகிறதற்கு ஒன்றுமில்லை. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால், சிலுவையின் செய்தியை கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உனக்கு கிடைத்தும் நீ அதை அறியாமல் போனபடியினால், உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும், உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் என்று சொல்லி, அப்போ என்ன சொல்கிறார் என்று சொல்லி, ஆலயம் உன்னிலும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளும். அப்போ பிள்ளைகளார் இஸ்ரவேலியர்கள். அப்போ நாம் அறிய வேண்டியது என்ன? ஆலயம் நொறுக்கப்படும். அது மட்டுமில்லை, உன்னில் உள்ள உன் பிள்ளைகளும் நொறுக்கப்படுவார்கள், இஸ்ரவேலியர்களும் நொறுக்கப்படுவார்கள் என்று அவர் தீர்க்க தரிசனமாக இங்கு சொல்லியிருக்கிறார். அப்ப என்ன நடந்தது? கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டில் இந்த தீர்க்க தரிசனம் முற்றும் முழுதுமாக நிறைவேறினது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 10 லட்சத்துக்கு மேற்பட்ட இஸ்ரவேலியர்கள் முழுதுமாக கொல்லப்பட்டனர் என்றதை, அதுவும் சிலுவையில் அறையப்பட்டு எருசலேமில்
எந்த ஒரு இடத்திலும் அது சிலுவை நடுகிறதுக்கு இடம் இல்லாதபடிக்கு ஏராளமான இஸ்ரவேலியர்கள் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான இஸ்ரவேலியர்கள் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள். அப்போ ஒரு மில்லியன்ஸ் கணக்கான மனுஷர்கள் சிலுவையில், அதாவது எருசலேமில் சிலுவை நாட்ட இடமில்லாத அளவு தூரத்துக்கு அவர்கள் ஒவ்வொருவராக சிலுவையில் ரோமர்கள், அதாவது சுருக்கமாக சோல்டியர்ஸால, போர் வீரர்களால முழுதுமாக அவர்கள் அறையப்பட்டார்கள், சிலுவையில் அறையப்பட்டார்கள். அதோட முடியவில்லை, ஏராளமான இஸ்ரவேலியர்களை கொண்டு போய் உலகம் முழுக்க மிகவும் ஆக குறைந்த விலையில ஈனமாக அவர்கள் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேணும். ஏனென்று சொன்னால், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் இந்த தண்டனை உனக்கு. அதே மாதிரி சிலுவையின் செய்தி இந்த நேரத்தில் பூமி எங்கும் பரவி வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னை சந்திக்கும் அந்த சிலுவையின் செய்தி உன்னை சந்தித்து உன்னை முழுதுமாக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால உன்னை கழுவி மணவாளன் வரும் பொழுது உன்னை தயார் செய்கிறதற்காக சிலுவையின் செய்தி இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால், கிறிஸ்தவர்கள் அறியாமல் போனபடியினால் தரையாக்கி போட்டு, அப்ப என்ன நடந்தது? 70ஆம் நூற்றாண்டுல, கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டுல எருசலேம் மணல் மேடுகளாக ஆக்கப்பட்டது. அப்ப ரோம தளபதி டைட்டஸ் தீத்துவினால கிபி 70ஆம் நூற்றாண்டில் எருசலேம் மணல் மேடுகளாக ஆக்கப்பட்டது. உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும். அப்போ ஆலயத்தை பற்றி கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் முற்றாக நிறைவேறினது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கல்லாக, ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு கல்லாக எடுத்து போடப்பட்டு அதற்கு மேலே உளப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் மீகாவின் தீர்க்க தரிசனம் முழுதுமாக நிறைவேறினது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப மீகாவின் தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது? 3:12 மீகா 3:12 ஆகையால் உங்கள் நிமித்தம், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், உங்கள் நிமித்தம், இஸ்ரவேலியர்களின் நிமித்தம், உங்களுடைய அந்த ஏனோதானோன்ற உங்களுடைய மனோபாவத்தின் நிமித்தம் சியோன் வயல்வெளியை போல் உளப்பட்டு எருசலேம் மணல் மேடுகளாய்ப்போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய்ப்போம் என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மீகா 3:12 எருசலேமின் ஆலயம் முழுதுமாக உளப்படும், மணல் மேடுகளாக போகும், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போகும் என்று தெளிவாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டு ரோம தளபதி தீத்துவினால அது நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இதுக்கு காரணம் என்ன? உங்கள் நிமித்தம் அறிய வேண்டிய பிரகாரமாக நீங்கள் அறியாததன் நிமித்தம் உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனபடியால் இது நடந்தது. எப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும்,
இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.